அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல் ஷீட்ல வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல வந்து கூட்டு வட்டி அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்கேஸ் ஷேர் மார்க்கெட்ல அதாவது பங்கு சந்தையில வந்து நம்ம டிபெஞ்சர் டாக்குமெண்ட் கடன் பத்திரம் ஏதாவது நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு லாபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வட்டி வரும், இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி சொல்லுவாங்க. அதாவது வட்டி மேல வட்டின்னு அர்த்தம். நமக்கு வரக்கூடிய வட்டியும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி வந்து சேர்ந்து வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆக்சுவலா எவ்வளோ வந்து வட்டி வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வருஷ கடைசியில நம்ம எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையான டேட்டா வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிபெஞ்சர் டாக்குமெண்ட்னு எடுத்துப்போம். கடன் பத்திரத்துக்கான டீடைல்ஸ் எடுத்துக்கிறத நான் அசியூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரின்டம் கால்குலேட்டர். அக்ரின்டம் அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரின்டம். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இஷ்யூ டேட், எந்த டேட்டில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட், அதாவது எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு 6 மாதம் கேப்பில் வந்து வட்டி வந்து நமக்கு வரும். ஸோ அப்போ இஷ்யூ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3/2022. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2022. செட்டில்மெண்ட் டேட் அப்படின்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம பணமாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். செட்டில்மெண்ட் டேட் வந்து எப்பவுமே பிஃபோர் த இன்ட்ரெஸ்ட் டேட், இன்ட்ரெஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் டேட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரேட் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வருஷத்துக்கு வந்து 10% நமக்கு வந்து வட்டி வரதா நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். பிஏஆர் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ, எவ்வளோ ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுதான். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்கேஸ் இந்தியன் ருப்பி வேணும்னாலும் இந்தியன் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் போயிட்டு இந்த இடத்துல இந்த செல்லில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிட்டு Ctrl+1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த ஃபார்மேட் செல்லில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பரை கிளிக் பண்ணிக்கணும். நம்பரை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கரன்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கரன்சியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த நாட்டோட கரன்சி தேவையோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு நேவிகேட்டிவ் நம்பரில் வந்து ஹைலைட் ஆகும். அதில் எதுவோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அதே ஃபார்மேட்டுக்கு இங்கே வந்துடும். ஆனால் இங்கே டாலரே கொடுத்ததுனால அது அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி வேணும், இந்தியன் ருப்பி வேணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல அதுலேயே இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ரீக்வன்சினா எத்தனை தடவை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் வந்து 4 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது 30/360 பேசிஸ், அதாவது இயர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து எத்தனை, நம்பர் ஆஃப் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த், நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் அப்படின்னு அர்த்தம். இதில் நிறைய ஃபார்மேட் வந்து இருக்கும். ஆக்சுவல் டேட்டு, 365 டேஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் நம்ம ஃபார்முலாவில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது வரும். இதில் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்து 30/360 பேசிஸ் சொல்லிட்டு நான் 0ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கிறேன். கால்குலேஷன் மெத்தட் வந்து ட்ரூ. ஸோ இப்போ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அப்படியே வந்திருக்காது, நான் வந்து கால்குலேட் பண்ணதுனால வந்திருக்கு. இன்கேஸ் இது வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஃபார்முலாவோட டெரிவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கர்சரில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணது வந்து இருக்கும். அக்ரின்டம் பிராக்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒவ்வொரு செல்லையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ போட போகிறேன் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளியர் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிம்பிளாக அழுத்துவோம். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் அழுத்திட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஷார்ட் ஃபார்ம் சென்டென்ஸோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கிளிக் பண்ணோம். சிசின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது இந்த இடத்துல ஹைலைட் ஆகிடும். ஸோ ஒரு 2 லெட்டரை டைப் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே போயிட்டு ஒரு டேப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் அது ஃபுல்லாகவே அங்கே ஹைலைட் ஆகக்கூடிய அந்த வார்த்தை எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக வந்து ஒரு காலம் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து ஹைலைட் ஆகும் ஒவ்வொன்றும் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டூல் பார் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கீழவே அந்த ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். அதில் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா போல்டு லெட்டர்ஸில் காமிக்கும், மற்றதெல்லாம் மைல்டாக இருக்கும். அப்போ இஷ்யூ அப்படின்னா இஷ்யூ டேட்னு அர்த்தம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செல்லை போயிட்டு கிளிக் பண்ணுவோம், அது ஹைலைட் ஆகிடும்.
ஸோ ஒன்ஸ் செல்லை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கமா வந்து மென்ஷன் பண்ணணும். கமா மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைலைட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்னு அர்த்தம் அதுக்கான மீனிங். ஸோ ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த செல்லையும் கிளிக் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு கமா. ஸோ திரும்பவும் கமா மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு செட்டில்மெண்ட்ன்றது வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல காமிக்கும். அப்போ செட்டில்மெண்ட் டேட்னு அர்த்தம். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ எந்த செல்லை கிளிக் பண்றோமோ அந்த செல்லோட நம்பர் இங்கே வரும். இப்போ C4 அப்படின்றது வந்திருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது திரும்பவும் கமா கொடுத்துட்டு இங்கே ரேட்ன்றது வந்து போல்டு லெட்டர்ஸில் கிளிக் ஆயிருக்கும். அப்போ அந்த போல்டு லெட்டர் 10% நம்ம கொடுத்துருக்கோம். அந்த செல்லையும் நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கமா கொடுத்துப்போம். கமா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார் வேல்யூ அப்படின்றது $25,000 வந்து நான் கொடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல. அதனால அதையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். அப்போ C6. அதுக்கு அடுத்தது திரும்பவும் வந்து கமா கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கும். ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவலா, செமி ஆனுவலா, குவார்டர்லியான்னு கேட்கும். ஆனுவல்னா ஒரு வருஷம், செமி ஆனுவல் அப்படின்னா 6 மாதம், குவார்டர்லி. நான் வந்து ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு அப்படி சொல்லிட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ திரும்பவும் அந்த நம்ம ஃபார்முலா பாரில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்பவும் வந்து கமா வந்து மென்ஷன் பண்ணிப்போம். கமா கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பார் வந்து கிரியேட் ஆகும். $, ஆக்சுவல்னா ஆக்சுவல் மந்த்தா, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ மந்த், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ இயர் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து 30/360 யூரோப்பியன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்குறேன். அதனால நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் ஃபார்முலா பாரில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ பேசிஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 0 கொடுத்துருக்கோம். 0 கொடுத்தது கால்குலேஷன் மெத்தட் ட்ரூ வேல்யூ அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 0 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பிராக்கெட்டை கொடுத்துட்டு அதாவது ஷிஃப்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரு கொடுப்போம். என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். 423.611 அப்படி சொல்லிட்டு வரும். அதாவது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வந்து $423.61 அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது நம்ம வேணும்னா டாலர் சிம்பிளில் இருக்கக்கூடியது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அப்போ பார் வேல்யூவில் $25,000 இருக்குது அப்படின்னா அந்த செல்லை போயிட்டு கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல Ctrl+I. ஸோ Ctrl+I கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் செல் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியோட வேல்யூ. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்தியன் ருபீஸில் வந்து வேணும் அப்படின்னா இங்கே சிம்பிள் இருக்கும். சிம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதில் எது தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து வேணும். அப்போ இந்தியன் ருப்பி வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்தியன் ருப்பிக்கான சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. நேவிகேட்டிவ் நம்பர் அந்த இது நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியன் ருப்பீஸாக மாறும். ஸோ எந்த நாட்டோட கரன்சியோட சிம்பிள் வேணுமோ அதை இப்படி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸலில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ எந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூவில் வேணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். இன்கேஸ் 25,000 அப்படின்னா இல்லை கம்மியாக வேல்யூ கொடுக்குறோம், ஒரு 2,000க்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் 2,000 கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்டோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எப்படி நடந்திருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்குறோம். இதே வந்து நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது, நிறைய டாக்குமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளவு.